ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா நோஸ்ஃபெரட்டு. இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ராபர்ட் எக்கர்ஸ். மூலக்கதையும் அவர் தான். இது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிராம் ஸ்டாக் டிராகுலாவோட கதையை தழுவி எடுத்து தான் சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரானு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருந்துச்சு. படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இதில் நடிச்சவங்க பார்த்திங்கன்னா பில் ஸ்காட்கார்ட், நிக்கோலஸ் ஹோல்ட், வில்லி ரோஸ், டெப் ஆரோன், டெய்லர் ஜான்சன் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர்லாம் சொல்கிறேன். இந்த வில்லியம் டோஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ சக்தியெல்லாம் வந்து இந்த ஸ்பைடர்மேனில் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனில் வில்லனாக வந்தவர் வில்லியம் டோஃபே. அவர் வந்து ஒரு முக்கியமான இந்த அமானுஷ சக்தியை பற்றிலாம் தெரிஞ்ச ஒரு நிபுணர். அப்புறம் தாமஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் ஹோல்டு. அவர் வந்து இந்த எலனுக்கு புருஷனாக இருப்பார். இந்த எலன் வந்து பார்த்திங்கன்னா எலன் ஹார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த தாமஸ்க்கு ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்க வந்து விக்போக்ஸ் நகரில் வந்து ஜெர்மனியில் வாழுறாங்க. இவங்க வந்து ஒரு தரகர் மாதிரி, புரோக்கர் மாதிரி. இவன் அந்த நிலத்தை விற்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தரகருக்கு இது பண்ணுற மாதிரி, ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி அவன் வந்து சில கமிஷன்ஸ்லாம் வாங்கின்னு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவான். இப்போ இந்த நோஸ்ஃபெரட் வந்து பார்த்திங்கன்னா ஓர்லாக்ன்ற பேரில் இருப்பான். நோஸ்ஃபெரட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேம்பயர் மாதிரி, ரொம்ப சபிக்கப்பட்ட ஒரு பிசாசுக்கு ஈக்குவலான ஒரு ஆள். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலன் ஹார்ட்டை வந்து தன் வசப்படுத்துகிறானா இல்லையன்றது தான் படத்தோட கதை. ஸோ இவன் வந்து கிளைமேக்ஸில் வந்து என்ன ஆனான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதே அந்த பிராம் ஸ்டாக் கினியூரிஸ் நடிச்ச பிராம் ஸ்டாக் ட்ராக்லா மாதிரியே இதில் போகும். இதில் வசியப்படுத்துறது, இந்த எலன் ஹார்ட்டேக்கு வந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆகுறது, அதே மாதிரி ஆகும். கடைசியில் வந்து இந்த நோஸ்ஃபெரட்டை வந்து உயிரோடு இருக்கானா இல்லை இந்த எலன் ஹார்ட்டை வந்து என்ன பண்ணான்றது தான் படத்தோட கதை. அதை வந்து இந்த ஹஸ்பண்டு தாமஸ் ஹார்ட்டர் வந்து காப்பாற்றினாலன்றது தான். கடைசி 10 நிமிஷம் படத்தில் நல்லா இருந்தது. இந்த வில்லியம் டஃபே எவ்வளோ சொன்னாலும் அவன் தாமஸ் கேட்க மாட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவர் தான் படத்தோட கிளைமேக்ஸு. இதில் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு ராபின் கர்லோன்றவனு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா திகில் காட்சிலாம் சொல்ல முடியாது. இந்த படம் சுமாராக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரெலாம் சொல்ல முடியாது, சுமாராக தான் இந்த வருஷம் வந்த முதல் படம். இது வந்து ரொம்ப அப்படியே இதோட கிளாசிக் வந்து 1922 இதே மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி இதே கதையை வச்சு தான். ஆனால் நான் வந்து இந்த படம் மட்டும் தான் பார்த்தேன். இது வந்து சுமாரான படம் தான், ரொம்ப சூப்பராலாம் சொல்ல முடியாது. அந்த ட்ராக்கில் வந்து சில சீன் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்லோ படம் தான். ஆனால் அந்த லவ் சீன் வந்து அதில் பயங்கரமாக இருக்கும். அந்த கினியூரிஸ் வந்து ஹீரோ நடிச்சிருப்பான். அதில் வந்து லவ் சீன் அந்த ட்ராக்லாக்கும் அந்த ஹீரோயினுக்கும் உள்ள லவ் சீன் எத்தனை ஜென்மானாலும் வந்து நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற வர சீன் வந்து அதில் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி கதை தான் கிட்டத்தட்ட. கடைசியில் வந்து இந்த ட்ராக்ல வந்து இந்த வேம்பயர் வந்து என்ன பண்ணுச்சுன்றது தான் படத்தில் கதை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.